ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், குயிக்காக ½ அன் ஹவரில் செஞ்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு பொடிக்காய் நறுக்கினா வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது ஜூஸஸ்லாம் வெளியில் வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடராக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்கு சிக்கன் சொல்லிவிட்டு. இப்போது ஓரளவு அந்த ஜூஸஸ்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா சிக்கன் வேகட்டும். அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நியர்லி ஒரு ½ அன் ஹவருக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்தோன்னா இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இந்த டைமில் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பவுடரு, பெப்பர் எல்லாம் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டோன்னா இது நல்லா வெந்து சூப்பராக அந்த மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சூடான சாதம், சப்பாத்தி, ரொட்டி அது கூடவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இதை பரிமாறிக்கலாம். இது சட்டுன்னு பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடணுன்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக இதோட பெப்பர் டேஸ்ட் தான் இதில் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடியாகி நமக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ